இடுக்கியில் இருக்க காந்தலூர்ன்ற ஒரு ஊருக்கு தாங்க, ஒரு வில்லேஜ் தான் அது. இப்போ அங்கே போய்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த காந்தலூர் வந்து ரொம்பவே சூப்பரான வில்லேஜ்னு சொல்லாங்க. நமக்கு வந்து எந்த சத்தம் ரொம்ப நாய்ஸ் இல்லாத ஒரு கிராமம் இது. பாருங்கள், 2023 கேரளா கவர்மெண்ட்ட நல்ல ஒரு தூய்மையான கிராமம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க, அவார்டு வாங்கியிருக்காங்க. டூரிசம் வில்லேஜில் பெஸ்ட்டு டூரிசம், இந்தியாஸ் பெஸ்ட்டு டூரிசம் வில்லேஜ் கோல்டு அவார்ட். இந்த ரெசார்ட்டில் தாங்க நாங்கள் தங்கியிருந்தோம். இங்கே இருந்து ஒரு சைட் சீனாக பார்க்குறதுக்காக நம்ம இப்போ என்னோட சேர்ந்து நீங்கள் வாங்க, நம்ம எப்படிலாம் பார்த்தோம்னு சொல்லிட்டு எத்தனை சைட் சீன் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்ப்போம். இது இப்போ நான் இங்கேருந்து ஜீப்பில் போய்கிட்டு இருக்கோம். நம்ம காரில் போகிறது பெஸ்ட்டு கிடையாதுங்க, அங்கே ஒரு ஜீப் அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. அப்படி போனால் தான் எல்லா இடத்துக்கும் போக முடியும். நம்ம கார் போக முடியாத இடம்லாம் ஜீப் ரொம்ப சூப்பராக போகுது, அந்த இடங்களுக்குலாம் அவங்க தான் கூட்டிகிட்டு போக முடியும். அப்போ லோக்கலில் ஒரு கைடு அரேஞ்ச் பண்ணி போய்க்கோங்க. இது வந்து ஹனி ராக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரு கேட்டாப்பில் இந்த ராக் ஃபுல்லாக ஹனி நிறைய. இப்போ நம்ம நடந்து போகிறது கொஞ்சம் மலைகள் ஏறுறது சிரமந்தான், எப்பயுமே எல்லாம் ரிஸ்க் எடுத்தால் தாங்க அதை ரசிக்கவும் முடியும் நம்மளால். அதனால் நடந்து மேலே போயாச்சு. ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு குழந்தைங்களோட இருந்ததுனால அதுக்கு மேலே ஏற முடியல. சரி பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு பார்த்தது தான். அதனால் உங்களுக்கு அந்த தேன் தெரியுதான்னு தெரியல, தேன் கூடு நிறைய இருக்குது பாருங்கள், வரிசையாக ஃபுல்லாக அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறது எல்லாமே தேன் கூடு தாங்க. இங்கேருந்து தேன் எடுத்து அங்கேயே விற்கவும் செய்கிறாங்க. ரொம்ப அருமையான பிளேஸுங்க, அமைதி, காடு, மலை, இந்த ஹனி, இந்த எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இயற்கையான சூழல் வந்து நம்ம மனசை கண்டிப்பாக நம்ம யாருன்னு ஒரு கொஸ்டினை கேட்க வைக்கும், நம்மளை ஒரு ரெஃப்ரெஷ் ஆக்கி விட்ருங்க. உண்மையிலே நம்மளை சரி பண்ணி விடும்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இயற்கை சூழ் உலகில் ரொம்ப அருமையான பிளேஸ் இது. இது வந்து லெமன் கிராஸ் பிளான்ஸ், ஃபுல்லாக லெமன் கிராஸ் தான். இங்கேயே அந்த ஆயிலும் விற்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் பார்த்துட்டு அது வந்து மேலே உயரத்தில் மரத்து மேலே ஏறி பார்ப்போங்கள்ல வியூ பாயிண்ட், அதுதான். அந்த இடத்த பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா காட்டில் ஒரு ஒத்த யானைங்க. உண்மையிலே ஒத்த யானை டேஞ்சர்னு சொல்லுவாங்க. கூட்டமாக யானை வந்தால் கூட பயம் இல்லை, ஆனால் ஒத்த யானை வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு பொதுவாக சொல்லுவாங்க. இந்த லோக்கல் பீப்புள்ஸ் கொஞ்சம் அங்கே நின்னாங்க. அப்புறம் டூரிசம் வந்தவங்களும் வந்திருந்தாங்க. இந்த ட்ரிப்பில் வந்தவங்க ஒரு சிலர் வந்து முன்னாடி தைரியமாக போய் நின்னாங்க. ஒருத்தர் லோக்கலில் இருந்தவர் தான், அவர் முன்னாடி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். ஆனால் அந்த யானை கொஞ்சம் அசைஞ்சு நடக்க ஆரம்பித்தோடனே பயத்தில் எல்லோரும் ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இந்த காட்டு யானை பார்க்குறது உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். அது 2 தந்தத்தோட பெரிய தும்பிக்கையோட நிறைய முடி, அது மேலெலாம் பாருங்களேன், அந்த காட்டு யானைக்கே உரிய ஒரு கம்பீரம். அதை பார்க்கும் பொழுதே அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம வளர்க்குற யானை வந்து நம்ம வீட்டில் பெட் அனிமல் நம்ம வச்சுருக்க மாதிரி தான் அது. ஒரு வளர்ப்பு யானை வந்து சொல்கிறத கேட்கும். ஆனால் இந்த காட்டு யானை அப்படி கிடையாது, அது சுதந்திரமாக இருந்தது. அதை நம்ம தொந்தரவு பண்ணணும், உண்மையிலே செத்தோம். அதனால் அதை தொந்தரவு பண்ணாமல் அப்படியே மேலே வந்து நாங்கள் அடுத்து ஃபால்ஸ் பார்க்க போயிட்டோம். இது காந்தலூர் ஃபால்ஸுங்க. இதில் வந்து தண்ணி சரி தண்ணி சட்ட சட்ட சடன்னு வருது. ஆனால் ஒரே விஷயம், குளிக்க போனீங்கன்னா பார்த்து போகணும், வழுக்குது பயங்கரமாக. குழந்தைங்களோட போனீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் போவேன்னா தள்ளி நின்று ரசிச்சுட்டு நல்லா தண்ணியில் நனைஞ்சிட்டு மட்டும் வந்துடலாம். அந்த ஃபால்ஸில் குளிக்கணும்னு நினைக்கிறது எனக்கு வந்து சேஃப்டியாக தெரியலை. ஆனால் குளிக்கிறவங்களும் இருக்காங்க, குளிக்கிறாங்க. ரொம்ப குட்டி குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகாதீங்க, கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியாது, பிடிக்க முடியாது, சரியாக வழுக்குது, விழுந்துருவோம். அதனால் வந்து தள்ளி நின்று அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அந்த ஃபுல்லாகவே அந்த ஃபால்ஸையுமே நாங்கள் குளிக்கலை, அப்படியே ரசிச்சுட்டு வந்தாச்சு. ரொம்ப வழுக்குதுன்னு சொல்லிட்டு நடக்க வேணாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஃபால்ஸ் கூப்பிட்டு போனாங்க. இது பாரு, தூரத்துலேருந்து இது பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஃபால்ஸ் மேலேருந்து வர்றதே நமக்கு அழகாக தெரியும். இது வந்து இறைச்சிப்பாறை ஃபால்ஸுங்க. இது தாங்க சூப்பராக இருந்தது. நம்ம குற்றாலத்துலலாம் ஒரு சாரல் வரும் பொழுது அப்படியே ஒரு சூப்பராக நிறைய, இது எவ்வளோ உயரமான சவர், இந்த சவர் கீழே நின்று குளித்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே அருமையாக இருந்தது, எந்திரிக்கவே மனசு இல்லை, அவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த தண்ணி போகிற இடமுமே சூப்பராக இருந்தது. இது வந்து சந்தன காடுங்க. இது கவர்மெண்ட்டோட இடம் தான், ஃபுல்லாக கவர்மெண்ட் வச்சுருக்கிறது தான். இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க பாதுகாப்புக்கு. ஃபுல்லாக கூட்டமாக சந்தன மர கூட்டங்களை பார்க்கும் பொழுது அது ஒரு தனி அனுபவம். இங்கே எல்லாம் பார்த்துட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம். நம்ம மூணாறு, வால்பாறை இந்த சைடெலாம் போனால்
தேயிலை தோட்டம் தானே, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் திரும்புகிற பக்கம் வைக்கிற பக்கமெல்லாம் பச்சை பச்சை பச்சைன்னு வெறும் தேயிலையாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. காந்தலூர்லேயும் நிறைய தேயிலை தோட்டம் இருக்குது. இந்த எஸ்டேட்லாம் அப்படி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சாத்துக்குடியெலாம் நல்லா விளைஞ்சி பழுத்து விழுந்துருக்கு. யாருமே எடுக்கலைங்க. நமக்கு வந்து நம்ம பகுதியிலலாம் ஒரு மரம் வச்சு சாத்துக்குடியெல்லாம் வந்துச்சுன்னா பெரிய விஷயமா எடுத்துகிட்டு எங்கள் வீட்டில் விளைஞ்ச சாத்துக்குடின்னு போட்டுருவோம். இது அவ்வளவு பழங்கள், ஆனால் யாரும் எடுப்பார் இல்லை. அவ்வளோ பழம் கிடந்தது, நிறையவே இருந்ததுங்க. அது யாருமே எடுக்கலை. அதுதான் வேலை செய்கிறவங்களும் அதை எடுக்கலை. அவ்வளோ பழங்கள் விளைஞ்சு கிடந்தது. அதே மாதிரி இங்கே ஆப்பிள் ஃபார்ம் இருக்குது, அது மாதிரி ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது. எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம். இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர்றீங்கன்னா இந்த மாதிரி காந்தலூர் வந்துடுங்க. சப்போஸ் பஸ்ஸில் வர்றீங்கன்னா மறையூர் வரைக்கும் இருக்குங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து மறையூர் வந்துட்டு மறையூர்லேருந்து ஒரு ஜீப்போ ஆட்டோவோ ஏதோ அரேஞ்ச் பண்ணி தான் நீங்கள் வரணும். அது வந்து இப்போ நாங்கள் வந்து ஹோட்டல்லேருந்து ஒரு இதுக்கும் இந்த டீ எஸ்டேட் தனியாக ஒரு 1000 rupees வாங்கினாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொருத்தட்டையும் எப்படி வாங்குறாங்கன்னு தெரியல. 5000 வாங்கினாங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வர்றதுக்கு 5000 வாங்கினாங்கங்க. ஆனால் நம்ம உண்மையிலே நம்ம கார்லேயோ ஆட்டோலையோ போகிறதெல்லாம் சிரமம். பைக்கில் போகிறதும் சிரமம் என்னை பொறுத்த மட்டும். ஏன்னா மலைப்பகுதி மேடு பள்ளமாக பயங்கரமாக இருந்ததுங்க. அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே லோக்கலில் ஒரு ஜீப் அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. இந்த பழம்லாம் விழுந்து கிடக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் நெடுக கிடந்தது. அந்த பழங்களை யாருமே எடுக்கலை. நாங்கள் சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஆப்பிள் தோட்டங்க. ஃபுல்லாக ஆப்பிள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நெட்டு போட்டு கவர் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே இதில் சோலாரில் வயர் இருக்குது. லைட்டாக ஷாக் அடிக்கும்ல அந்த மாதிரி போட்டிருக்காங்க பாதுகாப்புக்காக. ஏன்னா யானை இருக்குது, மான், நிறைய விலங்குகள் இருக்குது. அப்புறம் மனிதர்களும் எடுப்பாங்க இல்லைங்களா, அதனால் இப்படி போட்டு வச்சுருக்காங்க. உள்ள சில இதுக்கெல்லாம் அப்படியே விட்டுருக்காங்க, கொஞ்சமாக இருக்கிறதுக்கெலாம். இப்போ இந்த ஆப்பிள்லாம் 1-2 தான் பழுத்துருக்கனால அதுக்கெல்லாம் கவர் பண்ணாமல் இருக்காங்க. நிறைய பழுத்து இருந்ததுன்னா அப்படியே நெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதனால் சூப்பராக இது சின்ன சின்ன ஆப்பிளாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் நமக்கு இது ஒரு கண்கொள்ளா காட்சி தான். நம்ம ஊரில் விளைய வச்சு நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி விளையிற இடத்துல போய் பார்க்குறது சந்தோஷமாக இருந்தது. இது என்ன 10 ரூபா டிக்கெட் வாங்குறாங்கங்க அந்த ஃபார்மை பார்க்குறதுக்காக. அது அந்த அங்கே இருக்கவங்களே, இந்த தோட்டத்தில் இருக்கவங்களே 10 ரூபா வாங்கிட்டு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்து இங்கே வந்து லோக்கலில் அங்கேயே இருந்தது தான் பக்கத்துலேயே. இவங்க வந்து காசெல்லாம் வாங்கலை, ஃப்ரீ தான் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராபெரி பூ பாருங்கள், நானே வீட்டில் வச்சு வளர்த்தேங்க, வரல. இதெல்லாம் சில பகுதியில் தான் வரும் போல் இருக்குது, மலைப்பகுதியில் தான் வரும் போல் இருக்குது. நம்ம ஏரியாவில் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி போட்டு வச்சுருக்காங்க. பழங்கள்லாம் காலையிலே எடுத்து எல்லாமே சேல் பண்ணிடுறாங்க. நாங்கள் போனது வந்து ஒரு சாயந்தர நேரம், அதனால் நமக்கு பழங்கள் கிடைக்கல. ஆனால் அந்த பூக்கள் காய்கள்லாம் இருந்ததெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். எதுவும் வாங்க முடியல, ஸ்ட்ராபெரி வாங்க முடியல. காலையிலனா நமக்கு கிடைக்குங்க, வாங்கலாம். அது மாதிரி இது மறையூர் சர்க்கரை ஆலை. அங்கே ஃபேமஸ் வந்து கரும்பு தாங்க, ஆலக்கரும்பு. அந்த பச்சை கலர் கரும்பு இருக்கும்ல, அந்த கரும்பு ஜூஸ்லாம் போடுவோம்ல, அது அங்கே வந்து சர்க்கரை செம்ம டேஸ்ட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. சிப்லைன் இதில் போகிறதுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. 500 சார்ஜ் பண்ணுறாங்கங்க. நமக்கு விருப்பம்னா போகலாம், ஆனால் செம்ம அனுபவம். போனால் த்ரில்லிங்காக இருக்கும். நல்லா உயரத்துலேருந்து நம்ம மலை காடு எல்லாத்தையும் ரசிக்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஏன் பசங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி போனாங்க. என் குட்டி ரொம்ப வாண்டு அதுவுமே விருப்பப்பட்டு போனால். ஏன்னா எனக்கு பயமாக இருந்தது கொஞ்சம், ஐயோ இவ்வளோ ஹைட்டு ரிஸ்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் அது 2 ஜாலியாக போயிட்டு வந்ததுங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் பார்த்தது வந்து முருகன் மலை. இது ரொம்ப ரிஸ்க்கான ஏரியாங்க. கண்டிப்பாக ஜீப்பில் தான் போய் ஆகணும். ஏன்னா மேடு பள்ளமாக அவ்வளோ இதாக இருந்தது. இதில் எப்படி ட்ரக்கிங் போகிறவங்க ஒரு வேளை போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம பிளேஸுங்க.